வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 105. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். என்ன கொஞ்சம் லேட்டாக நடக்கணும்னு நினச்சேன். இது முன்னாடியே நடந்திருக்கு, அவ்வளவுதான் என்று கூலாக தீரன் சொல்லவும், ஐயோ தீரா, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நீ இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல. இதெல்லாம் செய்கிறது யாரு என்று தியா கேட்கவும், வேற யாரு, எல்லாம் என் பங்காளிங்க வேலையாக தான் இருக்கும் என்ற தீரன் சோம்பல் முறித்தான். தியா புரியாமல் விழிக்கவும், சிஸ்டர், பாஸ் சொல்றது SSR குரூப்ஸ் தான் என்றான் சரவணன். சற்று நேரம் யோசித்த சித்து, இதுல அந்த SSR மட்டும் இல்லை, அதோட இன்னொரு கையும் சேர்ந்திருக்கதா இன்ஃபர்மேஷன் என்று சித்து சொல்ல, அது யாரு என்று தியா கேட்கவும், எல்லாம் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் என்று நக்கலாக சித்து கூற தியா தீரனை பார்த்தாள். தீரன் பொறுமையாக, அதான் அந்த அதிதி என்றதும் தியா அவனை பார்த்து விழிக்க, ஓகே அட்வொகேட் சார், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் என்று சித்து கேட்கவும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, இதை நான் கோர்ட் மூலியமாக எப்படி மூவ் பண்ணணுமோ பண்ணிடுறேன். யார் இந்த பெட்டிஷனை போட்டாங்கிறதும் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க என்று சொல்லவும், சரி என்று சொல்லிவிட்டு வக்கீலிடம் கை குலுக்கியவர்கள் அங்கிருந்து எழுந்து வந்தனர். தீரன் சித்துவிடம் சொல்லிவிட்டு தியாவை அழைத்து கொண்டு புறப்பட, நீங்கள் வாங்க என் கூட என்று சொல்லி சரவணனை அழைத்து கொண்டு சென்றான் சித்து. தீரனுடன் காரில் ஏறிய தியா யோசித்து கொண்டே வரவும் அவளை கவனித்த தீரன், என்ன பொண்ணுக்குட்டி யோசிக்கிற என்று கேட்டான். அது ஒன்றும் இல்லை தீரா என்று தியா இழுக்கவும், இல்லையே ஏதோ இருக்கே சொல்லு என்று தீரன் கேட்க சற்று நேரம் யோசித்த தியா, நாளைக்கு யார் கேஸ் போட்டதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள நீங்க என்று தியா தயக்கத்துடன் ஏதோ சொல்ல வர தீரன் தன் காரை நிப்பாட்டியவன், இப்போ நீ என்ன கேட்க வர, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கேளு என்று கேட்டான் தீரன். அப்பங்களை ஏதாவது பண்ணிடுவீங்களா தீரா என்று தியா பயந்து கொண்டே கேட்கவும் அவளை பார்த்து முறைத்தான் தீரன். தீரா, நான் எதுவும் தப்பா என்று தியா சொல்ல வர, என்னை பார்த்தா உனக்கு என்ன கொலகார மாதிரி தெரியுதாடி என்று தீரன் கத்தவும் தியா பயந்து விட்டாள். தீரனின் கோபத்தை பார்த்த தியா பயந்து நடுங்கியவள், தீரா சாரி, நான் அப்படி சொல்ல வரல என்று சொல்லவும், பின்ன வேற என்னடி சொல்ல வந்த என்று கத்தினான் தீரன். அதற்கு மேல் தியாவால் அவனது கோபத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தீரன் தனது கைகளை கார் ஸ்டேரிங்கில் அடித்து கொண்டான். தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளும் தீரனை பார்த்த தியா துடித்து விட்டாள். அவனது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், சாரி தீரா, இனி அப்படி கேட்க மாட்டேன், ப்ளீஸ் இப்படி பண்ணாத என்று சொல்லவும், என்ன விடுடி என்று அவளை தள்ளிவிட்டவன் மீண்டும் தன் கைகளால் ஸ்டேரிங்கை விரிப்பிடித்தவன் போல் அடிக்கச் செல்ல அவனை இறுக்கமாக கட்டி கொண்ட தியா, தீரா உன் கோபம் தீரணும்னா என்ன வேணும்னா அடிச்சுக்கோ, ப்ளீஸ் தீரா, உன்னை நீ காயப்படுத்திக்காத என்று அழவும் அவளது கண்ணீர் தீரனின் மார்பை நனைக்க அந்த ஈரத்தில் அவன் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தது. சற்று நேரத்தில் நிதானம் அடைந்த தீரன் அவள் முகத்தை நிமிர்த்த ஈரம் தோய்ந்த கண்களுடன் தியா தீரனை பார்த்தாள். அவள் கண்ணை துடைத்து விட்டவன், ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல பொண்ணுக்குட்டி, ஏன் இப்படியெல்லாம் நீ பேசுற என்று கேட்கவும், சாரி தீரா என்றாள் தியா. இதுதான் என் லைஃப், என்னை பற்றி தெரிஞ்சுதானே என் லைஃப்குள்ளே வந்திருக்க என்று தீரன் கேட்கவும், ஆமாம் என்று தியா தலையாட்ட, அப்போ இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ், என்னை கொல்லாத என்றான் கோபமாக. சரி என்று தியா சொல்லவும், என்ன சரி என்று தீரன் கேட்க, நான் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்று தியா சொல்லவும், அப்போ சரி வா வந்து கட்டிக்கோ என்றான் தீரன். மாட்டேன் என்று தியா சொல்லவும், ஏய் புனக்குட்டி வாடி வந்து கட்டிக்கோ என்றான் தீரன். மாட்டேன் போடா என்று தியா செல்லமாக கோபித்து கொள்ள, இப்போ நீ கட்டிக்கல என்று தீரன் சட்டென்று அவளது இதழை கவ்விக்கொள்ள தியா அவனிடமிருந்து விடுபட போராடினாள். ஆனால் அவனோ அவளது இதழை விடுவதாக இல்லை. தனது கைகளால் அவனை அடிக்கவும் தீரன் அவள் கையை பிடித்து கொண்டவன் அவளை இழுத்து தன் மடியில் உட்கார வைத்தவாறு அவளது இதழை சுவைத்து கொண்டிருந்தான். சற்று நேரத்திற்கு மேல் அவளால் போராட முடியாமல் அவனிடம் சரணடைந்தவள் அவளும் அந்த முத்த யுத்தத்திற்கு தயாராகிவிட்டாள். இருவரின் முத்தங்களும் முடிவில்லாமல் செல்ல அப்பொழுது தீரனின் அலைபேசி ஒலிக்கவும் இருவரும் சட்டென விலகி ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்து கொண்டனர். தீரன் போனை எடுத்து பார்க்க தாத்தா தான் அழைத்திருந்தார். அதை எடுத்து பேசியவன், தாத்தா இதோ வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கேன், வந்து பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் மீண்டும் தியாவை நெருங்க, தீரா
போதும், இது ரோடு, வா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லவும், ஏய் இது ரோடு இல்லடி, என் பூனைக்குட்டியோட அழகான லிப்ஸ் என்று தீரன் அவளது இதழை தன் விரல்களால் பிடித்து கொள்ள, போடா என்று அவன் கையை தட்டிவிட்ட தியா தீரனின் மடியில் இருந்து இறங்கி கொண்டவள் திரும்பி வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். ஏய் பூனைக்குட்டி, என்னை பாரடி என்று தீரன் சொல்லவும், மாட்டம் போடா என்றாள் தியா. இப்படி பார்க்கல என்று தீரன் மிரட்ட, ஐயோ வேணாம் வேணாம் என்றாள் தியா. ஆனால் எனக்கு வேணுமே என்று தீரன் கேட்கவும், போதும் போதும் என்றாள் தியா. தீரன் மீண்டும் அவளை நெருங்க தியா தன் கைகளால் அவன் வாயை மூடியவள், தீரா ப்ளீஸ் காரை ஸ்டார்ட் பண்ணு, ஆல்ரெடி மணியை பாரு, 12க்கு மேலே ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லவும், அப்போ வீட்டுக்கு போனால் கிடைக்குமா என்று தீரன் கேட்கவும், அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் என்றாள் தியா. அப்போ சரி போலாம் என்று தீரன் சொல்ல, போலாம் போலாம் என்றாள் தியா. தியா தீரன் இருவரும் வீட்டிற்கு செல்லவும் அங்கு தாத்தா இவர்களுக்காக காத்து கொண்டிருக்க தியாவின் தந்தையும் அங்குதான் நின்று கொண்டிருந்தார். தீரன் விறுவிறுவென்று நேராக உள்ளே வர தியா அவளது தந்தையை பார்க்கவும், ஏம்மா எதுவும் பிரச்சனையா என்று கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் வேலை இருந்தது என்று சொல்லவும், சரிம்மா சாப்பிட்டீங்களா என்று கேட்டார். சாப்பிட்டோம்ப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று தியா கேட்க, நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம்மா, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, பாவம் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வரீங்களே என்று கவலையுடன் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போய் தூங்குங்க என்று அவரை அனுப்ப தீரன் அவர்களைத்தான் கவனித்து கொண்டிருந்தான். தியா தன் தந்தையுடன் பேசிவிட்டு வருவதை பார்த்த தீரன் அவளை பார்த்து முறைக்கவும் தியாவிற்கு அவனது பார்வை இன்னும் பயத்தை கொடுத்தது. அதை புரிந்து கொண்ட தாத்தா அவனது கவனத்தை திசை திருப்ப எண்ணியவர் தீரனிடம் பேச ஆரம்பித்தார். என்னாச்சு தீரா, அட்வொகேட்டை பார்த்தீங்களா என்று கேட்கவும், பார்த்து பேசிட்டேன் தாத்தா என்றவன் நடந்தவற்றை தாத்தாவிடம் சொல்லவும் அதை முழுவதுமாக கேட்டவர், சரி தீரா பார்த்துக்கலாம் விடு, நாளைக்கு தியா ஆஃபீஸ்க்கு தானே போகணும் என்று கேட்க, ஆமாம் தாத்தா போகணும், நாளைக்கு என்ன ப்ராப்ளம் வருமோ தெரியல என்று தீரன் கவலையுடன் சொல்ல, உடனே தியாவோ அதெல்லாம் சமாளிச்சிடலாம் என்றாள். பாருடா, தீரனோட ஒய்ஃபானது தியாவுக்கு தைரியம் வந்துருச்சு என்று தாத்தா சிரிக்கவும் தீரனும் ஆமாம் என்று ஆமோதித்தான். சரி சரி லேட் ஆயிடுச்சு, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லி தாத்தா தனது அறைக்கு செல்ல தீரனும் தியாவும் தங்களது அறைக்கு வந்தனர். அறைக்குள் வந்ததும் தியா அப்படியே சென்று படுத்து கொள்ளவும், ஏ லூசு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படு என்று தீரன் சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை, நீ வேணா போ, டயர்டாக இருக்கு என்று சொல்லிவிட்டு தியா பெட்டில் சாய்ந்தவள் குறுக்கும் நெடுக்குமாக படுத்து கொண்டாள். என்னாச்சு பண்ணு என்று தீரன் குளியல் அறைக்கு சென்று குளித்து விட்டு வர தியா தூங்கிவிட்டாள். சிறு குழந்தை போல் அசந்து தூங்கும் தியாவை பார்த்தவன் சிரித்து கொண்டே அவளை மெல்ல தூக்கி நேராக கிடத்தினான். தியா உறக்கத்தில் நெளியவும் அவளை மெல்ல தட்டி கொடுத்து மீண்டும் உறங்க வைத்தான் தீரன். சற்று நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், சாரி பூனைக்குட்டி, இன்னைக்கு உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டேனா என்று கேட்டவன் அவள் அருகில் படுத்து கொண்டு மெல்ல அவளை தனது கை வளைவுக்குள் கொண்டு வந்து தன் மார்பில் அவளது தலையை சாய்த்து கொண்டான். தியாவும் அவனை நன்றாக இறுக அணைத்து கொள்ளவும் அவளது செயல்களால் தீரனின் மனம் சற்று அமைதி அடைந்தது. அவளது தலையை கோதிக்கொண்டே இருந்த தீரன் அவனும் அவளது அணைப்பின் சுகத்தில் நன்றாக உறங்கிவிட்டான். இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.